விவசாய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கோகுல் அக்ரிடெக்கில் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி சக்தி இந்தியா நடவு மிஷின் வந்து ஒரு விவசாயிக்கு கொடுத்துருந்தோம். நம்ம அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபீட்பேக்காக இப்போ நம்ம வந்திருக்கோம். சரிங்களா? அந்த விவசாயியை நேரில் போய் பார்க்கலாம். அந்த வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு விவசாயியை பார்த்து பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, நம்ம வண்டி வந்து எடுத்துருக்கீங்க சக்தி இந்தியான்னு சொல்லிட்டு ஓட்டி பார்த்துட்ருக்கீங்க. வண்டி எப்படி இருக்குது? வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கு நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவாக தான் இருக்குது. வண்டியும் பார்த்தா ஹெவியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்த யூஸுக்கும் சரி வெளியிலையும் சரி எல்லாத்துக்கும் வந்து பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் நடுவுலாம் வந்து சீராக தான் மீது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் எத்தனை ஏக்கர் வரைக்கும் ஓட்டியிருக்கீங்க? இப்போது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்? ஓட்டியிருக்கேன் 3 ஏக்கர் ஓட்டியிருக்கேன் ஃபுல்லாக. ஓகே, ஒன்றும் பிரச்சனை வரல. விசிட்டுக்கு இது வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்கீங்க? அது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? 70 to 80 மணி நேரம் ஓட்டிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. வந்து லோடு வந்து வண்டிக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அழகாக வண்டியோட கெப்பாசிட்டி வந்து நல்லா தாங்குது. நீங்கள் வாங்கின காசுக்கு வண்டி ஒர்த்தா? வண்டி ஒர்த்து. நான் வாங்கின காசுக்கு இந்த வண்டிக்கும் எனக்கு கட்டுப்படி ஆகிற மாரி எனக்கு மனசு திருப்தியாக இருக்குது. இந்த வண்டி மனசு திருப்தியாக இருக்குது. மைலேஜ்லாம் எப்படி தருது அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ்லாம் சொல்ல முடியாது. நல்லா சிறப்பாக தான் இருக்குது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மைலேஜ் வந்து அழகாக தருது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஓட்டிக்கிறீங்களா இல்லை கூலிக்கும் ஓட்டிகிட்டு இருக்கீங்களா? என்னுடைய நிலம் வந்து வெறும் 3 ஏக்கராக தான் இருக்குது. நான் என்னுடைய சொந்த யூஸ் முடிச்சதுக்கப்புறம் வண்டி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் மற்ற பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் வந்து வாடகைக்கு கொடுக்குறேன். ஓகே, நம்ம வண்டியில் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து மற்ற அந்த கஸ்டமர் நீங்கள் ஓட்டி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கஸ்டமர் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் சொல்கிறேன். என்னுடைய நடுவு பார்த்ததுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளாம் வந்து எனக்கும் நட்டு கொடுங்க, ஆள் பற்றாக்குறை எனக்கும் இருக்குது, எனக்கும் இந்த வண்டியை பயன்படுத்தி வந்து அதை பூரா வாடகை கொடுங்க, எனக்கும் நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபீட்பேக் நல்லா இருக்கிறதுனால தான் என்னுடைய வண்டி வாடகைக்கே வெளில போகுது. ஓ, நல்லதுண்ணா. இதே போல் பக்கத்தில் வேறு யாராச்சும் கேட்குறாங்க அந்த மாதிரி இது வரைக்கும் உங்களை கேட்டிருக்காங்களா வண்டி வேணும்? என்னை போல வந்து நிறைய நிலம் இருக்கிறவங்க ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால எனக்கும் இது போல் ஒரு வண்டி இருந்தால் ஓகே தான், எனக்கும் வந்து சிபாரிசு பண்ணி விடுங்க சொல்லியிருக்கேன். நான் அதே போல் இந்த கோகுல் அக்ரிடெக்கில் வந்து வண்டி நம்மளுடைய வண்டி இருக்குது. அங்கே போய் நீங்கள் நேரடியாக கன்சல்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குறைந்த விலையில் வந்து இந்த வண்டி கிடைக்கும். பார்த்துக்குங்க, என்னோட பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் முன்னோட் பண்ணி. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் வண்டி ஓட்டியிருக்கீங்களா? அந்த நடவு வண்டி இந்த நடவு வண்டி வந்து ஓட்ட நம்ம ஏரியாவில் நிறைய இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. இது புது மாடல் வந்து நான் வந்து போய் பார்த்தேன். ஏற்கனவே ஓட்டி இந்த வண்டிகளை வந்து பார்க்கும்போது இந்த வண்டிக்கு வந்து அதுக்கும் எஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இதோட வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால இந்த வண்டி வந்து பெட்டராக இருக்குன்னு தோணி எடுத்ததுக்கு பார்த்த மாரியே வந்து வண்டி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதே போல் நடுவு வந்து சீராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நடுவு நல்லபடியாக பச்சை கட்டுது, சீரான இடைவெளியில் கரெக்டாக நடுது. வண்டியில் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. சரிங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி புது மிஷின் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, புதுசாக இருக்கே இதோட ஸ்பேர் எப்படி இருக்கும், அது கிடைக்குமா அப்படின்னு ஒரு சில சந்தேகத்தோடு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம கம்பெனி வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க, அதோட ஸ்பேரை பற்றி உங்களோட பார்வையில் என்ன சொல்லுங்கள்? மற்ற வண்டியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் ஷோரூம் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி எனக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருங்கிய தூரத்திலே இருக்குது. ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் வண்டி அந்த எங்களோட கோகுல் அக்ரிடெக்கில் ஃபுல்லாக ஸ்பேரும் வந்து இருக்காங்க. மெக்கானிக் செட்டு எனி டைம் அவைலபிளாக இருக்காங்க. டே டைமில் நீங்கள் எந்த நேரம் கால் பண்ணாலும் உங்களுக்கு மெக்கானிக் சர்வீஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அதனால தான் நான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறது வந்து இது வந்து சொல்லிக் கொடுக்குறேன், இந்த வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு. ஸ்பேரை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் இல்லை, பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் ஃபோன் அடிச்சுன்னா ஸ்பேர் ரெடியாக இருக்கும். கொரியர் போட சொன்னாலும் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் நேரடியாக கூட போய் வந்துடலாம். 1/2 மணி நேரம் கேப்பில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இனிமேல் பக்கத்தில் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம வண்டியை சஜெக்ஷன் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பாக. உங்களுக்கு முழு திருப்தி தானே? திருப்தியாக இருக்குது வண்டி. எனக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நான் 4 பேருக்கு சொல்கிறேன், அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அவங்க வாங்குவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி அந்த காஸ்ட்டுக்கு அந்த வேலைக்கு ஏற்ற வண்டி. விவசாய உறவுகளை எல்லாருமே கேட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபீல்டில் ஒவ்வொன்றும் அந்த கோகுல் அக்ரிடெக்கில் எல்லா மிஷினரி இருக்குது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி நம்ம மிஷின் கொடுத்ததில் ஒவ்வொரு விவசாயிங்கிட்டையும் நம்ம வந்துட்டு ஃபீட்பேக் கேட்டுட்டு தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர் நடவு மிஷினை பற்றி நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வரும்போது நம்ம விவசாயியை பார்த்தோம். நேர்லேயே அவர் வயல்கிட்ட வந்து நம்ம வண்டி எப்படி இருக்குது, நம்ம சக்தி வண்டி எப்படி போகுது, அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அவங்க வாங்கின ப்ரைஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீட்பேக்கை நம்ம கேட்டோம். உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் எனி டைம் நீங்கள் பிரான்ச்சை நாடலாம். நீங்கள் வந்துட்டு எந்த டவுட்டு அப்படின்னு இருந்துச்சுனாலும் நீங்கள் நம்ம பிரான்ச்சை வந்து பார்த்துருங்க. அனைவருக்கும் நன்றி.